ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நேற்று தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணி ஸோ இதுதான் இந்த பட்டர்ஃப்ளை வச்சு கிளாஸ் ஷீட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் ஷீட்டில் தான் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் தான் பண்ணணும். இதுக்கு மேலே வச்சு பெயிண்டிங் பண்ணலாம் நம்ம. ஸோ வந்து இது பார்க்கும்போது இந்த மாதிரி வச்சு தான் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல. இதில் கிளிட்டர்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து வந்து 3 கிளிட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க 3 கலர் ஆஃப் கிளிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து அவங்க 2 பிங்க் கொடுத்துருக்காங்க, 2 பர்பிள், 2 எல்லோ. இந்த பிங்க் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிங்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்பிள் இப்படி கொடுத்துருக்காங்க, அப்புறம் எல்லோ. ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன், அதுக்கப்புறமா 2 பீச் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிளாக் எதுக்குன்னு தெரில, ப்ரௌனும் எதுக்குன்னு தெரில. ஃபுல்லாக இதுதான் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹூ கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எங்கேயாச்சும் மாட்டணும்னா அது இந்த கிளாஸ் ஷீட்டை வச்சு எனக்கு மேலே மாட்டிக்கலாம். நான் சும்மா இது காட்டுறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். அது பண்ணுங்க. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஹேங் ஆகும். அவ்வளோதான். இது ஹூக்கோட வேலையே அவ்வளோதான். ஹூக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேர்ளோட ஃபேஸ்ன்னு தெரியுதா? கேர்ள் ஃபேஸ் தருவாங்க. மேஜிக் பாடி, அப்புறமா வந்து பாடி கீழே இருக்கிற மாதிரி மர்மெய்டோட இது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி தனி வெறும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணுறோம்னா ஒரு ஹியூமன் பாடி தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்றுமே வந்துடும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஹோல் பாடியுமே. உங்களுக்கு வேணான்னா உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ வந்து ட்ரை பண்ணிடலாமா. லைட்டாக கொஞ்சம் கனெக்ஷன் போயிடுச்சு, சாரி. ஸோ அங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இதெல்லாம் பண்ணணும். நம்ம பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு பர்பிள், அப்புறமா வந்து எனக்கு பிடிச்ச பிங்க் வேணாம், பர்பிள் வேணாம், பிங்க், க்ரீன், ப்ளூ. ஸோ இது போடலாமா? ஸோ பிங்க்கே எதுக்கு எல்லா இடத்துலையும் போடணும்னு சொல்லிட்டு இந்த க்ரீன், ப்ளூ, எல்லோ போட போகிறேன். ஏன்னா பார்த்து போர் அடிச்சிடும் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இது க்ரீன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா பட்டர்ஃப்ளை பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும், அழகாக. ஸோ வந்து ப்ளூ அப்படியே
அந்த பட்டர்ஃப்ளை தான் மெயின். அதில் அதோட தீமே பட்டர்ஃப்ளை தாங்க. தீமே பட்டர்ஃப்ளைனா அப்போ அழகாக இருக்கணும்ல. ஸோ ஆனால் இது காயறதுக்கு வந்து 1 ஃபுல் டே ஆகும். ஒன்று ஓவர் நைட். நீங்கள் காலை பண்ணிங்கன்னா நைட்டு தான் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இப்போ காலை ஆகிடுச்சு, நான் நைட்டு தான் பார்க்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளைஸும் பாதி முடிச்சுட்டேன். பாருங்க ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே. அதுக்கு ப்ளூ பட்டர்ஃப்ளை இங்கே இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பாட்டு ஸோ வந்து எல்லாமே பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஸோ நான் வந்து இந்த பாட்டு வந்து கொடுக்க போகிறேன். இதில் வந்து பாதி வந்து பீச் கலர் கொடுக்குறேன். ஸோ வந்து பீச் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் டியா. ஓகேவா? இது வந்து நீங்கள் எடுத்துட்டு தான் பண்ணணும். அதை நான் இந்த பிரேக்கில் எடுத்துருந்தேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை செப்ரேட் தான் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த லைட்டை கொடுத்துட்டு லைட் கலர் வந்து பீச்சில் தானே இருக்கும் உடம்பு, வேறு கலர்லேயும் வராது உடம்பு ப்ரௌன். ஆனால் எனக்கு இந்த கலருக்கு வந்து பீச் கொடுக்கணும்னு ஆசை. ஸோ பீச் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, பட்டர்ஃப்ளைல ஒரு குட்டி டாட் இந்த பிளாக் வச்சு ஏதாச்சும் மாதம் ஆயிடுச்சுன்னா யார் எடுக்கிறது, யார் என்ன பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கைக்கு வந்து நான் பர்பிள் தரேன். glitter கூட கிடைக்கும். இல்லை, நான் வந்து glitter பர்பிள் கொடுக்க போகிறேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும் வந்து பார்க்கறது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாட்டு வந்து இது. அந்த பாட்டுக்கு வந்து நான் வந்து எல்லோ கொடுக்க போகிறேன். இல்லை பர்பிள் அப்புறம் பீச்சுமே பத்தலை, அதனால கொஞ்சம் பீச்சுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இந்த சைடு ஓகே, இந்த சைடு பர்பிள் இருக்கிறது. ஸோ பாட்டாக முடிச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சு. முடியல, பர்பிள்ஸ் பாப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ். இந்த ஃபேஸ் பண்ணுறதும் இருக்கிறதே கஷ்டம். அதுக்கு மேலே பீச் தான் தேவைப்படும். இந்த பீச் ஆக்சுவலி ரொம்பவே கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறது. இப்படி பார்த்தா கட்டாது, இங்கே பார்த்தா கொஞ்சம் வராது. ஸோ வந்து ஃபேஸ் வந்து
முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தலையில் இருக்க பூ. அந்த பூ கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியறதுக்காக நான் கிளிட்டர் பிங்க் ப்ளஸ் கிளிட்டர் பர்பிளில் நினைக்கிறது. கிளிட்டர் பரவாயில்ல, பிங்க் எல்லாம் கிளிட்டரில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸில் தான் ட்ரை பண்ணணும். ஸோ ஹேருக்கு வந்து கொஞ்சம் பீச் ப்ளஸ் பிளாக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து லாஷ் ஷீட்டாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பீச் ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணிக்கணும். லாஷ் ஷீட் கொஞ்சமாக பிளாக், அந்த பீச் தான் அதிகமாக இருக்கும், அந்த கலர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கலர் கிடைச்சிச்சு. மிக்ஸ் பண்ணோடனே எனக்கு வந்து இந்த கலரில் கிடச்சிச்சு. பிங்க் பர்பிள்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த ஸ்கர்ட் தான் பார்க்கணுங்க. அதுதான் எனக்கு என்ன கஷ்டம். ஓடிச்சு. சரி, இதுக்கிட்ட ஏன் தோணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்கர்ட் பார்க்கணும். ஸோ முதல்ல காயாட்டும் இந்த ஸ்கர்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் தான் போட்டு வந்தாங்க. கிளாஸ் ஷீட் கிறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் தான் போட்டிருந்தோம். இந்த ஸ்கர்ட்டுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கலாம். ஸோ ஃபிட்ஸ் இன் பர்பிள். ஸோ ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஆல்மோஸ்ட் நல்லா தான் வந்திருக்குல்ல. இந்த ஸ்கர்ட் போட்டிருந்தா சூப்பராக வந்துடும். ஸோ இந்த எல்லோ ப்ளஸ் பர்பிள் ஈக்குவல் டு சம்திங். ஸோ அதுக்கு கீழே வந்து ப்ளூ வேணால் க்ரீன் வேணால் எல்லோ வேணாம். வேறு என்ன தரலாம்? வேறு என்ன தரலாம்? பிங்க் இருக்குது. பீச் ப்ளஸ் ப்ரௌன் என்ன வரும்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டாக பீச், அதோட கம்மியாக ப்ரௌன். நிறைய பீச் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ரௌன், ஒரு மாதிரி ஒரு கலர் கிடச்சிருக்கு. நல்லா இருக்குது கலர். அந்த கலர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கலர் வந்து இங்கேக்கினா அந்த ஷேட் எனக்கு வரல. ஒயிட் ப்ரௌன் மாதிரி இன்னும் கலர் கிடச்சிச்சு எனக்கு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த கீழே இருக்கிறதுக்கு மட்டும் கீழ் பார்டருக்கு மட்டும் இந்த கலர். கீழே இருக்க பார்டர் மட்டும் ஒரு சாண்ட் எஃபெக்டில் கொடுத்துருக்கேன். சாண்ட் சாண்ட் மேலே அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். நிறைய கீழே போய் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பிங்க் பண்ணி
ஃபஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன் பட்டர்ஃப்ளை தவிர. நான் பட்டர்ஃப்ளை வந்து இதாக இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். பாய்.